தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மான்னு 5 பேர் வரிசையா வராங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா பிச்சைக்காரங்க தொல்லை தாங்கலையா. ஆபீஸ் போற நேரத்துல டென்ஷன் டென்ஷன் தொலைஞ்சு போ. கவுண்டமணி எட்டிப்பாரு. நான் ஒரு பிறவி ஊமை, சர்ச்சில் வளர்ந்தேன் பாப்பாரு, பட்டை அடிச்சு குங்குமம் போட்டு. நீங்க மட்டும் முன்னாடி இந்த பாக்கெட் அடிக்கலையா அப்படி செந்திலரியா நீ நவராத்திரி சிவாஜி மாதிரியே நினைக்கிறேன் கேக்குறாரு. அண்ணே அவர் அதை பண்ணாதானே உங்களுக்கு பேர் வரும். அது கமல் சாரோட படங்கள்ல இதை எடுத்து ஸ்கூப் பண்றதுக்கு என்ன அது ஈஸியா இருக்கு. அதை நாம அப்படியே சொன்னோம்னா கமல் படத்தை அப்படி காப்பி அடிச்சோம், அதுல கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணுவேன். அதுல சேஞ்ச் பண்றதுலதான் கண்ணு குருடாரு. அப்படியே சொல்லிட்டு அவ செட் ஆயிடுவா. வாங்க உங்களை நான் விரும்புறேங்கன்னுவா. திரும்புவேன், அந்த புரோக்கர் நிற்பான். இந்த ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான்னு உதைப்பாரு. அவன் மாமனாருன்னு சொல்லிட்டு அவரு பண்ற அலசாட்டி எல்லாம் வந்து ஆமா மிலிட்ரி இங்க ஒரு பூனை ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, உலக்க எடுத்து நிறைய நானே ஒரு கதையில இருந்தே எடுப்பேன் சார். ஏய் சிவம், ஏய் பரம சிவம் அப்படி. அது வந்து இங்க பிக் பாக்கெட் பெரிய சாமியா, பிக் பாக்கெட் பெரிய சாமி. ஒரு போண்டாவில் ஆரம்பிச்ச வாழ்க்கை ஒரு போண்டாவிலே முடிஞ்சிச்சு. வயதால போல என்னதான் நடக்கும் இருட்டில் வேதி கலையற்ற வேண்டும் தன்னாலே வெளிவரும் தேங்காதே ஒரு தலைவன் என்கிறான் அப்படி காம்போதி ராகத்துல சொல்லிதான் அப்ப வந்தது சார். அது அடிச்சு அப்படியே வீரப்பன் அவர்களுடைய வெப் சீரிஸ் வருது. பரவாயில்ல, எல்லாரும் பேசப்படுது. ரொம்ப பையன் இதை வந்து வெளியில மூக்கு பிடின்னு சொல்லிட்டு போட்டு அந்த நேரத்துல எனக்கு அந்த பயம் எல்லாம் தெரியல. அப்புறம் சொல்லுவாங்க ஷூட் பண்ணு 4 சீனு, படத்துல இருக்கிறது ஒரு சீன். பாஷாவா ஜனகராஜுக்கு பொண்ணு பாக்குறேன். என்ன ஏதாவது ஓப்பனா கேளுங்கன்னு வரும் பொண்ணோட அப்பா. அது வந்து பொண்ணை கட்டணும்னா அம்மா என் கூட இருக்கணும். புட்ராவனை தான் புட்டுச்சா ரஜினி சார் ஓடுறாரு. இதெல்லாம் அவர் சொல்லி நான் எடுத்தாங்க. லென்த்து பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் 25 முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry! Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. ரெட் நூல் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஜனதனின் வணக்கம். இன்னைக்கு என்னோட சிறப்பு விருந்தினர் ரைட்டர் டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அறிமுகம் தேவை, பெரிய அறிமுகம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் உங்களை. உங்களுடைய காமெடி ட்ராக்லாம் வந்து இப்போ வரைக்கும் மீம்ஸா போயிட்டு இருக்கு. இந்த 2K கிட்ஸ், இந்த காலகட்ட மக்கள் தினசரி அவங்க வாட்ஸ்அப்ல எங்கேயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான காரணகர்த்தா யாருன்றது நீங்க தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப டீட்டெயிலா விரிவா நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பா. இப்ப வைத்திய கல்யாணம் நிறைய இடங்களை சொல்லியிருந்தீங்க. கவுண்டர் அண்ணனுக்கு முதல்ல எழுதின படம் சொல்லிட்டு சார். இப்ப என்ன உங்களுடைய ட்ராக்ஸ்ல எடுத்துக்கிட்டா இப்ப பொதுவாகவே வந்து ஃபேமஸான பாடல்களை வந்துட்டு நகைச்சுவை நடிகர்கள் பாடுறது ஒரு புது ட்ரெண்ட் ஆகும். இப்ப நீங்க அந்த படத்திலே வந்து பாட்டு வைத்தியர் பழனிசாமி அப்படின்ற அதுல வந்து வரும் இல்லையா, இப்ப ஒருத்தருக்கு வயித்தால போவோம், ஒருத்தருக்கு வரவே வராது போது அதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு பாட்டு வச்சுட்டே இருப்பாரு. அது நீங்க நிறைய படங்கள்ல இருக்கு அந்த மாதிரி சாங்ஸ். அது அதுதான் சார். அது பார்த்துட்டு தான் விக்ரமன் சாரே அந்த இதுல பண்ணதே. அது நான் பண்ணதுக்கு அப்புறம் தான். விக்ரமன் சார் இருக்காரு, அவர் நான் பேச நினைப்பதெல்லாம் ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் இதுவா அந்த பாட்டு போடு தாளம், புது வசந்தம் அதுல எல்லாம் அவர் வச்சதெல்லாம் நம்மளை பார்த்து அவர் வைக்கல. அந்த ட்ரெண்டிங் வந்து அவர் அப்புறம் பண்ணார். அந்த மாதிரி பாட்டை கொண்டு வரணுன்ற ஐடியா எப்படி வந்தது? என்னன்னா சார், ஒரு ஹிட்டான சாங்கை நீங்க 4 வரி போட்டீங்கன்னா ரசிப்பானுங்க. அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதுலயே வந்துட்டு அது போல என்னதான் நடக்கும் இருட்டில் வேதி கலையற்ற. ஆமா, இருட்டில் பேதி ஆகட்டுமே, தன்னாலே தேங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்னுவாரு. அப்புறம் எனக்கு பாட்டு அப்படின்னுவான், எனக்கு வரவே இல்லை ஒரு வாரமா அப்படின்வான். அப்படின்னோன்னு காம்போதி ராகத்துல சொல்லிதான் அந்த வரணும்னு அது அப்போ வந்தது சார். அது அடிச்சு அப்படியே அப்ப சில படங்கள்லாம் இப்ப நான் பழைய படம் பார்த்தா கூட இது நம்மளாடா எழுதணும் அப்படின்னு ஒரு இது வரும். நீங்க ஜெய்ஹிந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெய்ஹிந்து நான் சொல்லியிருப்பேன், ஒரு 5 நிமிஷத்துல ஒரு தம் அடிக்கிற கேப்ல ஒரு பாத்ரூம்ல வந்த லைன் தான் அது. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஒருத்தர் தூங்குறான், அவன் கனவுல ஒருத்தன் வந்தா என்ன நடக்கும், அவன் ஒருத்தன் ஒரு தடவை வராம பல தடவை வந்தா எப்படி இருக்கும், பல தடவை செந்தில் வந்தா எப்படி இருக்கும். எங்களுக்கு நமக்கு இப்போ வரைக்குமே அந்த லுக்ஸை நீங்க காட்டுறீங்க பாத்தீங்களா? ஆமா, அது தலையில என்னக்க கூடாதா அப்படின்னு அதுக்கு ஒரு விக்கு வச்சுட்டு அவர் மொட்டை தலையை அதுவும் வந்து சார். அதுவும் அர்ஜுன் சார் வந்து எனக்கு பிடிச்ச இயக்குனர்கள். அவர் மிக முக்கியமானவர். என்னன்னா, வேற டைரக்டர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், எழுதி இது போடுவேன், போட்டால் அதை பயன்படுத்த மாட்டாங்க சில டைரக்டர்ஸ்.
அப்படி செந்தில்லாம் வழக்கு மண்டையோட வர வச்சிருவாங்க. நான் அதுக்கு ஒரு விக்கு வச்சிருப்பேன். நான் எனக்கு பிறந்தேன் எம்ஜிஆர் எழுதும்போது விக்கு அப்படிலாம் எழுதுவேன். அதை நிறைய இயக்குனர்கள் பயன்படுத்தலை. அட என்னையா செந்திலுக்கு போய் எம்ஜிஆர் விக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்றதில்ல, அப்படி நினச்சிக்குவாங்க. நினச்சிக்கிட்டு ஆனால் அர்ஜுன் வந்து இந்த ரிக்ஷாக்காரனில் ஜஸ்டின் வச்சிருக்க முடி அப்படின்னு படம் மாதிரி போட்டு அதை வரைஞ்சிருப்பேன். அந்த மாதிரி அப்பதான் என்னடா கீரிக்குள்ள படுத்திருக்கு அப்படின்றதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வேற ஒரு விக்க வச்சுட்டு அதை சொல்லவே பண்ண முடியாது. முடியாது. correct. அந்த பஞ்சு போயிடும். அதனால இதெல்லாம் நான் எழுதி அவருக்கு விளக்கம் சொன்னேன் அர்ஜுன் சாருக்கு ஆஃபீஸில் உட்காந்து. அதை அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு விக்கு மேனை கூப்பிட்டு ராஜகோபால் சொல்ற விக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விக்கு பண்ணார். பேண்ட்டு மேல ஜட்டி போட்டிருப்பேன். பேண்ட்டுக்கு மேல ஜட்டி சூப்பர் மேன் மாதிரி. இப்போ கூட இப்ப வீரப்பன் அவர்களுடைய வெப் சீரிஸ் வருது. இப்ப பரவாயில்ல, எல்லாரும் பேசப்படுது. 90கள் வந்து ரொம்ப பீக்ல இருந்த காலகட்டம். அவர் வந்து 90கள்ல வந்து ஆமா. எல்லா ஸ்டேட்டையும் அப்படியே ஒரு மாதிரி உழுக்கின விஷயம். இப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம ஸ்பூஃப் பண்றோம், கூப்பிட்டு வச்சு ஒரு கேரக்டரா வந்தீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப அல்டிமேட்டா வந்து ரொம்ப பையன் இதை வந்து வெடி நடிச்சா மூக்கு புடின்னு சொல்லிட்டு போட்டு ஆமா, அரே ஓ சந்தனம். சம்பவம் அப்படின்றது. அரே அது துணிச்சல் எப்படி? ஏன்னா நம்ம அப்ப அவர் பீக்ல இருக்காரு, அவரை போய் நம்ம வந்து தொடரோம். அந்த மாதிரி காமெடி ஒருத்தர் கேரக்டர் நம்ம அப்படி பழகிருச்சு சார். நான் வந்து எல்லா இதையும் நான் சட்டையர் பண்றது. பண்ணியிருக்கேன். நான் அந்த நேரத்தில் எனக்கு அந்த பயம் எல்லாம் தெரியல. அப்புறம் சொல்லுவாங்க என்ன கமலை திட்டி இருக்கிறீங்கன்னுவாங்க. கமல் சார் வந்து பெரிய தம்பியில் பண்ணியிருக்கேன். பெரிய தம்பியில் கழுகு குத்திரும் கண்ணு போயிடும் கவுண்டர் பண்ணிக்க. ராஜபார்வை வச்சு ராஜபார்வை இல்லை, இந்த இது நம்ம அது 2-3 இதை மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இது வந்து விழுகிறது வந்து அவ செத்துருவா, இவன் சரி புன்னகை மன்னனை வந்துட்டு இது ஏற்கனவே நாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதை நாம அப்படியே சொன்னோம்னா கமல் படத்தை அப்படி காப்பி அடிச்சோம். அதுல கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணுவேன். அதுல சேஞ்ச் பண்றதுல தான் கண்ணு குருடா இருக்கு. கழுகு கொத்திடுச்சு, கண்ணு குருடாயிடுச்சு, மரத்துல தொங்குனேன். அது லாஜிக் வச்சிருவேன். ஏயா 2 பேரும் சூசைட் பண்ணீங்க, அவன் மட்டும் எப்படி செத்தா நீ எப்படி பொழைச்ச, அவளை தள்ளி விட்டு நீ வந்தியாங்கிற மாதிரி இருக்கும். அது இல்லை, மரத்துல தொங்குன நேரத்துல கழுகு வந்து கண்ணை குத்திடுச்சு. நான் குருடன் வந்து எப்படி அவளை காப்பாத்துறது? அதனாலதான் அவ செத்த அதே நாள் நான் சாகலான்னு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ செட் ஆயிடுவா. வாங்க உங்களை நான் விரும்புறேங்கன்றுவா. திரும்புவேன், அந்த புரோக்கர் நிற்பான். இங்க வாடான்வா, திரும்பி நின்றான்வா. திரும்பி இந்த ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான் உதைப்பாரு. அவன் எழுந்துருவான். அதுக்கப்புறம் வந்து சித்திரலட்சுமி போயிட்டு அந்த குருடா இருக்கிறதுல என்னென்ன மேட்டர் அப்படின்னு அது பார்த்தா சில பேர் சின்ன தம்பியில 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. இது வந்து கண்ணு குருடு. ஏன்னா இதுக்கு அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் அதுல அதாவது அவரை மாமனாருன்னு சொல்லிட்டு அவரு பண்ற அலசாட்டி எல்லாம் வந்து. ஆமா, மிலிட்ரி இங்க ஒரு பூனை ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டே கரெக்ட் உலக்க எடுத்து. இப்ப நீங்க அதே படத்துலயே அவர் ஒரு சீக்வன்ஸ், இப்ப பசிநாராயணன் சார் வந்து அந்த பெட்டி கடை வச்சுட்டு, இப்ப நீங்க வைத்திய கல்யாணத்துல இருந்து வேற மாதிரி வச்சிருப்பீங்க. அதே கணக்கு காசை வந்து 300 ரூபா கொடுத்தா நீ இவ்வளவு ஆச்சு. ஆனா இதுல வந்து 25 ரூபா வச்சு ஒரு கணக்கு பண்ணிருப்பீங்க. உங்களோட கொஞ்சம் வேற மாதிரி ஆல்டர் வேற பண்ணிருப்பீங்க. நிறைய நானே ஒரு கதையில இருந்தே எடுப்பேன் சார். ஒரு ட்ராக் எல்லாம் படம் ஷூட் பண்ணி வெளியவே வரல. அதை அப்படியே 3 ட்ராக்ல பண்ணிருந்தேன். அப்படி இது சொல்லுங்களேன், இது எப்படி இப்ப வரைக்கும் கூட நாங்களாம், அதாவது இப்ப இருக்க காலகட்டத்துல கல்நாயக் அப்படின்றது அதெல்லாம் அப்படி அந்த நேரத்துல ஸ்பாட்ல எழுதல. ரஜினியோட இதுதான் இன்ஸ்பிரேஷன். அவர் இப்படி செய்வாரு, நம்ம பின்னாடி இருந்து தூக்குவாரு. பேரு கல்நாயக்னு வச்சுட்டேன், கல்நாயக் அப்படின்னு. அதே சிவம், பரம சிவம், அது ஒண்ணு வச்சிருக்கேன். அதுல இவர் இந்த படத்துல பரம்பரை படத்துல வந்து பிரபு சார் சொல்ற மாதிரி அது சொன்னார்ல. அப்பதான் இந்த இது எடுத்தேன். அது என்ன படம்? அவதார புருஷன். அதுல ஏய் சிவம், ஏய் பரம சிவம் அப்படி. அதை வந்து இங்க பிக் பாக்கெட் பெரிய சாமியா, பிக் பாக்கெட் பெரிய சாமி, அதை அப்படி மாத்தினேன். பெரிய சாமி, ஏய் பிக் பாக்கெட் பெரிய சாமி அப்படின்னு. இந்த முத்துல ஒரு சுத்துற மாதிரி ஒரு கர்ச்சிப்பா அங்க இங்கெல்லாம் சுத்தி டக்குனு காலர்ல போட்டு ஒரு போண்டாவில் ஆரம்பிச்ச வாழ்க்கை ஒரு போண்டாவிலே முடிஞ்சிருச்சு. அதை லைன் பிடிச்சிக்கிட்டோம். அது வந்து சார் இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, இப்போ நாங்கள் நாடோடி மன்னன் கதை பண்ணும்போது கூட என்ன இன்ஸ்பிரேஷன்னா, ஒரு செருப்பு தைக்கிறவன் செரீஃபானா அப்படிங்கிறத லைன் வச்சுட்டு கதை பண்ணோம். அது மாதிரி அப்போவே அவதார புருஷனில் ஒரு போண்டாவில் ஆரம்பித்த வாழ்க்கை ஒரு போண்டாவில். அப்போ போண்டாவில் எப்படி ஆரம்பிக்குதுன்னு அப்படி பேசுவோம் டிஸ்கஷனில். அப்படி பேசும்போது எனக்கு கெட்டப்பெல்லாம் முதவே திங்க் பண்ணிட்டேன். திருடேன் கவுண்டர் பண்ணி,
ஒளி விளக்கு எம்ஜிஆர் கெட்டப்பு அப்படியே விக்கு ஆமா அதெல்லாம் ஆமா அந்த கர்ச்சீஃப்லாம் ஸ்கார்ப்பு அப்படி scarf, ஆமா, கழுத்துல ஆமா. கட்டி கவுண்டமணி வந்து எம்ஜிஆர் கெட்டப்பு அப்படியே போட்டான். இப்போ போண்டாவில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை ஒரு 10 வயசுல ஆரம்பிக்குது. என்ன செய்யலாம்னா, அட போண்டாவை திருடலாம். போண்டாவை ஏன் திருடலாம்னா, அவனுக்கு வசதி இல்லையா பிச்சைக்காரன். சரி ஐயா பிச்சை கொடுங்கண்ணா, போடா சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சியில் வச்சுருவேன். அப்படியே பார்த்தான் போண்டா தூக்கிட்டோம். இப்படின்னா திருடன் போண்டான். ஓட 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 ஓடன்னு அந்த ஃபிலிம் சிட்டி பாலத்தில் ஏறி அப்படி ஆமா இறங்க ஆமா அடுத்து அப்படி என்ட்ரி ஆவார். அதே ஷாட்டில் அதே சரி. கவுண்டமணி ஓடி ஆமா, வருவார், ஆமா, ஆமா. துரத்திட்டு வருவார். வந்து வளைச்சி கிளச்சி 4 போலீஸ் பிடிச்சிருவான். அந்த பணம் இழந்தவனும் வந்து பிடிச்சிருவான். பிடிச்சி பர்ஸை வாங்கி கொடுங்க, பர்ஸை விட்றா பர்ஸை அப்படின்னு அடிப்பான். பர்ஸை கொடுப்பான். திறந்து பார்த்தா முடிஞ்சிருப்பான் 4 நாள். ஓ அது ஒரு மஞ்சள் துணியில் நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டு 4 நாள் முடிஞ்சு வச்சேன். அப்படியே இருக்கு போலீஸ். ரொம்ப நன்றிடுவா. அட தூ ஏண்டா இந்த 4 நாள் வச்சுக்கிட்டு 4 போலீஸ் வரட்டே உங்களுக்கு என்ன சம்பளம் கவர்மெண்ட்ல? ஏண்டா 400 ரூபா சட்டையை கிழிச்சிட்டீங்களா அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சு. அதான் போண்டாவில் ஆரம்பிச்ச வாழ்க்கை. எண்டில் வெடிகுண்டு கடைக்காரெல்லாம் வருவான். இவர் ஓடி வருவார், சூடா ஒரு போண்டா கொடுன்னுவார். ஒரு நக்சலைட் ஓடி வந்து ஒரு மாவில் போட்டு போவான். அதான் காமெடியில் கூட லாஜிக் வேணான்னுவாங்க. நம்ம லாஜிக்கோட தான் இது பண்ணுறது. உண்டு உங்களோட ட்ராக்ல இது எப்பவுமே இருக்கும் அதுல. ஆமாம், அதில் ஒரு கதையிலே ஒரு லாஜிக் வேணும்ன்ட்டு. வெறும் போண்டாவில் எப்படி வெடி வரும்? ஒருத்தர் ஓடி வந்தால் போலீஸுக்கு பயந்து டக்குன்னு பச்சி மாவில் போட்டு ஓடிட்டான். இவன் அதை எடுத்து அப்படி உருட்டுனான் கடைக்காரன். சூடா ஒரு போண்டா கொடு அப்படின்வான். அதை எடுத்துக்க நீ போடுற போண்டாவை கொடுறா அப்படின்மா. அப்படி போடுவான், வேகும், எடுப்பான், கொடுப்பான், வாங்கிட்டு அப்படின்வான். பெரியசாமி ஏண்டா ஒரு போண்டா கூட திங்க விட மாட்டீங்களாடா அப்படின்வான். எங்களுக்கு பதில் சொல்லுமா. என்ன கேள்வி கேளு அப்படின்வா. கடன் எங்க அப்படின்வா. கடன்லாம் தர முடியாதுன்னுவா. எப்போ தருவ? வரும்போது தருவேன் அப்படின்வா. டேய் பெரியசாமி, பிக் பாக்கெட் பெரியசாமி அப்படின்வா. இப்போ நான் அந்த போண்டாவிலே அடிக்கிறேன்டான்வா. அட்ரா பார்க்கலான்வா. அடிச்சா வெடிச்சு கட் பண்ணா ஜெயிலுக்கு வருவான். ஒரு போண்டாவில் ஆரம்பிச்ச வாழ்க்கை ஒரு போண்டாவிலே முடிஞ்சது. அப்படி அதெல்லாம் ஒரு கதையே இருக்கும் அதுல. நீங்க அது எப்பவுமே அவருடைய இவர டாம் அண்ட் ஜெர்ரி தான் அவர் உங்களை 80களிலிருந்தே பண்ணிருக்காங்க. இவர் ஏதாவது பண்ணி மாட்டி விட்டுற கவுண்டர் என்னன்னா அதுதான் செந்தில் எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கொடுக்குறது. இப்ப அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அவருக்கு பார்வை இல்லாதவர் வருவாரு, வாய் பேச முடியாதவர் வருவாரு, ஆமா. கால் வந்து அவருக்கு இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்கு அது வந்து எனக்கு என்னன்னா ஜெய்ஹிந்த் சார் படம் பண்ணல. அப்போ நான் யோசித்தேன், இப்போ சார் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கதையிலையும் வித்தியாசமாக எதையாவது ஒன்று பண்ணி காமெடியை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கும்போது அந்த படம் அவதார புருஷன் வந்து பாண்டியன் அறிவாளி நண்பர் தான் அவர் தான் டைரக்ஷனு. ப்ரொடியூசர்கிட்ட இது பண்ணி அந்த நேரத்துலேயே 80-90 ரூபா ஃபஸ்ட் காப்பி எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டா அதில் வந்து ரஞ்சித் ஹீரோ, ஆனந்த் ஒரு ஹீரோ, சிவரஞ்சனி, விவேக் சார் இருக்கார் அதில். அப்போ தான் அப்கமிங் அவர் சின்ன ரோல் பண்ணிருப்பாரு அதில். அவர் அந்த கதையோடு வருவார். போட்டு காட்டினா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வாங்கலை, வேணான்ட்டாங்க. அப்புறம் சில பேர் கவுண்டமணி போடுங்க, மார்க்கெட்டில் இருந்தார். அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 10 வாங்குறாரு. 95-96 காலகட்டம் இது. அவர் பட்ஜெட் ஆச்சே என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு 7 ரூபாங்கிற மாதிரி பண்ணி 5 நாளைக்கு சொல்லி மௌனம் ரவி வந்து என்னை கூப்பிட்டு நான் தான் போய் கவுண்டமணிட்டு பேசி படத்தை பார்க்க சொன்னார். பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஆனால் ப்ரொடியூசர் காப்பாற்றணும். சில பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன் கவுண்டமணி என்கிட்ட. படம் நல்லா இருக்குன்னே, காமெடி இருந்தால் பெரிய ப்ளஸ். அப்போ என்ன சொன்னார், நீயே எடுத்துரு ராஜகோபால் அப்படின்னாரு. அதான் பாண்டியன் அறிவாளி. அவர் இப்போ பார்த்தா கூட ஏதாவது நினைப்பாரு, ஆனால் உண்மையாக நடந்தது. பேர் என்னப்பா? பாண்டியன் அறிவாளின்னார். அப்போ நாங்களாம் நான் முட்டாளா? இல்லைண்ணே, எங்கள் அப்பா வந்து ஒரு நாட்டுப்பற்று உள்ளவர். என் பிரதர் 2 பேருக்கு வந்து சோழன் புத்திசாலி, சேரன் பலசாலி, பாண்டியன் அறிவாளி அப்படி வச்சாருனோ. அப்புறம் கவுண்டமணி, சாரிப்பா இவ்வளோ தூரம் சேர சோழ பாண்டியனவே குடும்பத்துக்குள்ளே வச்சிட்டாருன்ட்டு அப்படி நார்மல் ஆகிட்டார். அப்போ கூட கவுண்டமணி என்ன சொன்னார், செந்தில் ஏன் நீ நவராத்திரி சிவாஜி மாதிரியே நினைக்கிறேன். ஜெய்ஹிந்தில் 9 கெட்டப் அப்பையும் கேட்டார். அப்புறம் 2 கெட்டப் ஏதோ ஒரு சூழ்நிலை தூக்கிட்டோம். 7 தான் இருக்கும். இதில் பிச்சைக்காரன், கண்ணு குருடு, இந்த கால் நொண்டி, வாய் பேச முடியாது. ஆமாம். எதுக்கு ராஜகோபால்? ஏன் என்ன அண்ணே, அவர் அதை பண்ணால் தானே உங்களுக்கு பேர் வரும். நீங்கள் யூஸ்வலாக செந்தில் கூட இருக்கீங்க, அதில் ஒரு மாற்றம் பண்ணுறேன். செந்தில் கூட கவுண்டமணினா செந்தில் கூட இருப்பார். நீங்கள் இந்த ஜெயமணின்னு இருக்கான், அவன் செந்தில் மாதிரி இருப்பான், அவனை கூட வைங்க. ஆமாம், அவன் கூட வைங்க. போங்க பிக் பாக்கெட் அடிங்க, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அடுத்தான் பெட்டெக்ஸ் அறுத்துட்டான், ஐயோ
கரெக்டாக நைஸாக ஒரு பிளேடு போடுறான்னுவா, அவன் சலக்குன்னு போட்டுருவான். ஐயோன்னு துரத்துவாங்க. ஒரு ஓடி வந்து ஒரு பஸ்ஸில் ஏறுவான். ஏறி உட்காந்தோன்னா முன்னாடி 2 லேடிஸ் பேசியிருப்பாங்க. டேய் நீங்களே விட்டுக்கணும், சிஸ்டர் எடுத்து போகலாம். அவன் அப்படி ஐயோ சடையை வெட்டிட்டான் அப்படின்னா துரத்துவாங்க. இப்படி வர்றதுல இடையில செந்தில் வராது. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மான்னு 5 பேர் வரிசையா வராங்க. அதுலயும் ஒரு புதுசு பண்ணணுமேனு ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்காது, வரிசையா ஒரு 5 பேரா? அப்படியே ஆடுறா அப்படி வருவான் புள்ளமணியா, அது வரைக்கும் அப்படியே வருவாங்க. இவர் வந்து இவர் ஃப்ரண்ட்ல இருந்து அவங்க கையை பிடிச்சிட்டு போற மாதிரி ஆமா, பண்ணிடுவாங்கல்ல. அப்படி பண்ணோன்னா ஒரு கோவை செந்தில்னு அவர் நடிச்சார். அவர் நிற்பார், பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கையில் ஃபைல் வச்சு அப்படி நிற்பார். ஐயா கண்ணு தெரியாத கபோதி ஐயா, சே இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பிச்சைக்காரங்க தொல்லை காங்கலையா, சே அப்படின்னு டக்குன்னு போடுவான் 10 காசு. அது கவுண்டமணி எட்டி பார்ப்பேன். சார் அது இப்போ வரைக்கும் மீம் சார். அது ஆமா ஆமா, எட்டி பார்த்துட்டு பார்ப்பாரு. அந்த 10 பைசா பார்த்துட்டு எவ்வளோடா இருக்குண்ணா 10 காசுமா, இந்த 10 காசை போடுறதுக்கு நீ 10 நிமிஷம் செழிச்சுக்குவேன். அம்மா டை கட்டி பேண்ட் இன் பண்ணி எங்கே போகிறேம்மா, இன்டர்வியூ ஏன்டா சுடுகாட்டுக்கு போகிற வயசுல இன்டர்வியூக்கு போறியா சொல்லி துரத்துக்கிட்டு அப்போ கவர்மெண்ட் லாஸ்ட் அப்படின்னு துரத்தி விட்டுட்டு அப்புறம் காசு போடுவார். அதுக்கப்புறம் வந்து இதில் வச்சேன், நம்ம உள்ளம் கொள்ளை போகும் மேலே இதே வேற ஸ்டைலில் வச்சுருக்கு. அவர் வருண் கிருஷ்ணாவ் சார் இன்டர்வியூக்கு போவார். இல்ல இப்ப இந்த டெம்ப்ளேட்டா மாறுது இல்ல சார். இப்ப நீங்க ஸ்பூஃப் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு பக்கம், அதுவும் அதை பத்தி பேசுவோம். இப்ப அவர் வந்து வாய் பேச முடியாத அந்த கார்டை கொடுக்கறது வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணா அது இப்போ வரைக்குமே அதெல்லாம் அனுபவம் தான் சார். நம்ம பஸ்ஸில் உண்மை எவ்வளவு பேர் மடியில போட்டு போயிடுவாங்க. ஏன் ஹலோ வேணான்னுவான் சில பேர். அப்படின்னா இல்லை பார்த்துட்டு வைங்க சார் அப்படின்வான். அப்போ பார்த்தோன்னு ஒரு இறக்கம் வரும், பாவமா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி குழந்தையானது இது எப்படி வரும். இதை வந்து ஒரு ஹியூமரா மாதிரி இருக்கு. ஆமா, ஐயோ காசு இல்ல சொல்லுங்க. அதுல படிக்கிறதே கவுண்ட் பண்ணி போயிட்டு நான் ஒரு ஊமை, பிறவி ஊமை, பிறவி ஊமை, சர்ச்சில் வளர்ந்தேன் பாப்பாரு, பட்டை அடிச்சு குங்குமம் போட்டு அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு ஊமை சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்து குண்டியில் பாருங்க, காசு இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேணாம் இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்காக இந்த மாதிரி பின்னூசியில் குத்துற வேலையெல்லாம் வச்சுங்க. பாருங்க ஜனங்களே, இவன் பிறவி ஊமையா, நீங்க மட்டும் முன்னாடி இந்த பாக்கெட் அடிக்கலையா அப்படி. கமல் சாரே சொன்னீங்க புண்ணிய மன்னன் வந்து நான் பெரிய தம்பியில பண்ணேன்னு. இப்போ இன்னும் 2 படங்களோட டக்குன்னு ஞாபகம் வரும்போது, இப்போ உள்ளங்குள்ளே போகுதுல வந்து அபிராமின்றது தான் அந்த ட்ராக்கா, அந்த லாஸ்ட் ஹாஸ்பிட்டல் இவர் பேசுறதுல விவேக் சார் ஒரு லாங் ஷாட்டே இருக்கும். இதுல பயமா பாண்டியர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 3ஆம் பிறை வந்துட்டு 3ஆம் பிறையில அந்த பிச்சை எடுக்கிறது. கமல் சாரோட படங்கள்ல இதை எடுத்து ஸ்கூப் பண்றதுக்கு என்ன அது ஈஸியா இருக்கு. சீரியஸா அவர் பண்ண விஷயங்களை நீங்க ஸ்பூஃப் பண்ணிருப்பீங்க. வந்துட்டு சொல்லிட்டு தான் பண்ணுவேன் நான். சங்கல் முருகன்ட்ட அண்ணே இதை பண்றேன்னு, ஓகேப்பா நல்லா இருக்கு பண்ணு, அதெல்லாம் கேட்க மாட்டாரு அப்படின்னு. வசனங்கள்ல நிறைய வந்து இப்ப நம்ம சட்டையர் பண்றதெல்லாம் தாண்டி புரட்சிகரமா நிறைய விஷயங்கள்ல கவுண்டரான வாய்ஸ்ல நிறைய வந்திருக்கு வசனங்கள்லாம். இப்ப அதுலயே அந்த படத்துலயே என்னடா கழுத்துல ஏழைகளின் ஏழைகளின் கவிதையா, அதே மாதிரி வந்து மறையறவங்க வந்து வாழ்வை போடுற டிஎஸ் டேட்டா அவன் காருக்கு அப்புறம் அதை பார்த்து புறவாங்க அப்படி. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. சட்டையர் நிறைய இருக்கு. அது சின்ன வயசுல இருந்தே உண்டாது இல்ல, சின்ன வயசுன்னு இல்ல. இவர் கவுண்டமணி என்ன அடிக்கடி என்ன சொல்லுவாரு, ஏ வீரப்பன் ராஜகோபால் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவர். அவர் காமெடி ரைட்டராக இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மசால் வடைக்கு என்னென்ன ஸ்டேட்ல இருந்து வருதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அப்படிங்கும்போது எனக்கு அது இப்போ நம்மளும் அது மாதிரி சட்டையர் சில இது பண்ணலாங்கிறது அப்போ தான் யோசனை வந்தது. சில படங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும், இந்த ட்ராக் போதும்னு நமக்கே தோணும். அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்குவாங்க. இப்படியெல்லாம் வருது இல்லை, அப்போ ஏதாவது ஒன்று சோமான் பண்ணிடுவோம். சில இதில் டைரக்டர் விட மாட்டாங்க, அப்போ அவங்களுக்காக பண்ணணும். அர்ஜுன் சார் மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, இதான் வேணும் ஒளிஞ்சு எடுத்துருவார். சார் வசந்த் சார் இருக்காரு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 150 சீன் சொல்லியிருப்பேன் ஆசை படத்துக்கு. 150 சீன் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு டைமும் 10 சீன் 20 சீன் பண்ணிட்டு போவேன். காசெல்லாம் கொடுத்துருவாரு. ஆட்டோவில் வாங்கன்னுவார், எங்கேயோ ஒய்எம்சியில் இருக்கும், போவேன், கேப்பில் கேட்பாரு, சீன் வரிசையாக சொல்லுவேன், எழுதிட்டே போயிருப்பேன். அந்த ஆன்லைன் மாதிரி அது சொல்லுவேன், அப்படியே கேட்பாரு.
அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், சங்கர் ராமன்னு. அவர் கூடவே இப்போயும் இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு பேங்க் ஸ்டாஃபு. அவர் வந்து இது சினிமா கிடையாது. அவரும் தான் எல்லா கதைகளையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ட்ராக் சொல்லும்போது அவரையும் கூட வச்சுட்டு கேட்பாரு. சிரிக்கவே மாட்டார். நமக்கு ரெண்டாவது சீன் சொல்லும் போதே தொங்கிடும். நமக்கு எதுவுமே சொல்லும் போது இன்ட்ரெஸ்டாக கேட்டால் தான் ஸ்பிரிட் ஆகும். ஓகே. அப்புறம் தட்டி மாதிரி ஒரு 10 சீன் சொல்லுவேன். ஓகேன்னு 2-3 நாள் கழித்து ஒரு இது பண்ணிட்டு போவேன். அப்பையும் அது ஒரு சீனு இது நல்லா இருக்குது வச்சுக்கோன்னு. இப்படி கிட்டத்தட்ட 150 இருக்காது, ஒரு 100-120 சீன் இருக்கும். அப்பா பண்ணிட்டு போய் அதில் 6 சீன் செலக்ட் பண்ணார். ஷூட் பண்ணது 4 சீனு, படத்தில் இருக்கிறது ஒரு சீன். பாஷாவா? இல்லை, நான் பண்ணதில் மயில்சாமி உள்ள ட்ரெயினில் ஏற்றிடுவாங்க. ஓ ஓகே. வந்து ஆமா ஏற்றி விட வந்தோடனே நான் ஏற்றி விட வந்து என்ன ட்ரெயினில் ஏற்றிட்டியாடா அப்படின்னு அந்த ஒரு சீன் இருக்கும். மீதி எல்லாம் எடுத்தது 4 சீனு வெட்டிட்டாங்க. அது மாதிரி பாட்ஷாவில் எல்லா சீன் வெட்டி அந்த கிளவி வந்து உட்கார, அது மட்டும் ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது அதெல்லாம் சூழ்நிலையில் இது பண்ணிடுவாங்க. நல்லா இருந்தது. டைரக்டர் கிட்ட வேலை வாங்குறது அப்படின்றது. ரஜினி சார் வந்து நீங்கள் கூப்பிட்டு உட்காந்து சொல்கிறாரு வாங்கினி ஸ்டுடியோவில் அந்த இது ஆட்டோக்கார சாங்கு, அது கேப்பில் ஒரு டென்ட்டு போட்டிருக்கு, நாங்கள் உட்காந்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எம்பி சார், அர்ஜுன் சார், சத்யபிரியா உட்காந்துருக்காங்க எல்லாம். இவர் சாருக்கு அப்பாயின்மெண்ட்டு. அதுக்குள்ளே நான் ஆட்டோவில் வந்து என்னை உள்ளே கூப்பிட்டு சுரேஷ் கிருஷ்ணா சார், ஆனந்தராஜ், சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒய்ஃப், அவங்க அசோசியேட் அவர் ரஜினி சார்லாம் உட்காந்து பேசுவாங்க தனியாக. அப்போது சொல்லுவார், சார் பொண்ணு பார்க்க போகிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்சிடெண்ட். ரஜினி சார் சொன்ன அவுட்லைன், ஒரு இதில் மாமியார் கூட ஜாயிண்ட் ஆனது தான் பொண்ணு கட்டணும் ஒரு ஜோசியம் சொல்லியிருக்கான். இப்போ ஜனாவை கூட்டிகிட்டு போகிறார், ஜனகராஜுக்கு பொண்ணு பார்க்குறாரு. போகிறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க, பொண்ணை காட்டுறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி, என்ன எதாவது ஓப்பனாக கேளுங்கன்னு வரும் பொண்ணோட அப்பா. உடனே அந்த அம்மாகிட்ட தான் சொல்லணும் அப்படின்னா, சரி அப்படின்னு பாஷா நான் இருக்கிறேன் சொல்லு அப்படின்னா, சொல்லமாப்பா அது வந்து பொண்ணை கட்டணுன்னா அம்மா என் கூட இருக்கணும். புட்ராவனை நான் புட்டுச்சா ரஜினி சார் ஓடுனார். இதெல்லாம் அவர் சொல்லி நான் எழுதுனது. எடுத்தாங்க. அப்புறம் அவர் லென்த்து கதை ஃபாஸ்ட்டாக போகுது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது நமக்கே தோணுது, இந்த ஸ்பீடில் ஒரு ட்ராக் வந்தால் நிற்குமான்னு தெரியாது. அது அவங்க அனலைஸ் பண்ணி எடுத்தாங்க. அதனால் அந்த ஒரு சீன் மட்டும், அந்த ஆட்டோ சீன் மட்டும், அந்த பாட்டியோட அது மட்டும் கதையோடு இருந்ததுனால அது அப்படி. ஆனால் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்துருக்கோம், நீங்களும் கவுண்டரனும் ரஜினி சார் இருக்கிற மாதிரி. நீங்கள் நடுவில் நிற்பீங்க, 2 பேருக்கு நடுவில். அது வந்து இங்கே எடுத்தோம் ஏவிஎம்ல. பாட்ஷா ஸ்டில்லு நிறைய எடுத்திருப்போம். ஆமாம். அவர் எனக்கே தெரியாது. நான் வந்துட்டு ரஜினி சார்கிட்ட 3 தடவை போனோம். 3 தடவை க்ளோஸாக உட்காந்து பேசினோம். ஒரு ஸ்டில் எடுக்க தோணலையேன்னு நினச்சேன். ஆனால் நேஷனல் செல்லையா சார் அவர் எடுத்திருந்தார். நீங்கள் பேசுகிற போது எடுத்திருக்காரு. நமக்கு தெரியாது, அவரோட ஹேபிட் அது. யார் புதுசாக போனாலும் சாரோட எடுத்து அப்புறம் அவருக்கு கொடுப்பார் தனியாக. அப்படி கூப்பிட்டு கொடுத்தாரு. ஒரு 10 ஸ்டில் இருக்கும். அதே நானே மறந்துட்டேன். சார் ரொம்ப நன்றி சார், இப்போ இருக்க ஸ்டில் போட்டோகிராஃபர்லாம் எடுத்துட்டு கேட்டால் கூட தர மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தெரியாமே எடுத்துருக்கிறீங்க. அதில் தம் அடிக்கலாம் எடுத்திருப்பார் அவர் ரஜினி சார். அது சொன்னாங்க, அது வேணான்னு ஒரு டைரக்டர் இருக்காரு அப்படின்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படின்னாரு. சார் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, கம்பல் பண்ணுறாரு. தீப்பெட்டி இருக்கு, வெள்ளை சட்டை அன்னைக்கு போட்டு போயிருந்தேன், கதர் சட்டை. ஸ்மோக் பண்ண மாட்டேன் சார். அப்புறம் இது மெஸ் பாக்ஸ் பண்ணேன், பார்த்தா பேஸ் பாக்ஸ். அப்போ செயின் ஸ்மோக்கர் அந்த டைமில் நீங்கள் அப்படி இவரை பார்க்குறேன், ஆனந்த் சார் பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், இல்லை சார் அப்படிங்கிறேன் அப்படின்னாரு. அப்படி நீட்டாரு. பார்த்தேன் சுரேஷ் சார் அப்படின்னாரு. ஒன்று எடுத்து எப்படி பத்தாச்சுன்றீங்க? தம்பெல்லாம் கட்டல. அவர் சொல்லிட்டே சீன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி கேட்டேன். அதில் ஒரு இழுப்பு இருக்கிறப்போ அவர் எடுத்திருக்காரு. அதெல்லாம் அப்படி தனியாக வச்சுட்டு எங்கேயுமே கொடுக்கல. பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் 25 முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். Hi-Fi Housing and Properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry! Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.